Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So good morning Johnson, Gokul, Sony Sarvesh, good morning. So நம்ம வந்துட்டு ஒரு 50 hours marathon this weekend பார்த்தோம். அதில் வந்துட்டு இங்கிலீஷில் நிறைய கான்செப்ட்ஸ் நானும் பிரிசிலா மேமும் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் எடிட்டோரியலில் நம்ம clause, vocabulary and editorial அண்டர்ஸ்டாண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம editorial, clause with editorial. So the 6th level practice method at race is the first level class, second level basic circle, third level extreme circle, fourth level super batch, fifth level real intensive program, and sixth level is the mock interview. So good morning Divya Darshini. So we have given you 2 phone numbers, one for offline inquiry and the other one is for online inquiry. Good morning Shweta. Okay, so வாங்க இப்போ ஒரு clause test. Clause is nothing but fill in the blanks. Okay, so when some words are not given, you need to fill it up. So இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து எப்படின்னா, மேம் vocabulary எப்படி படிக்கலாம், எடிட்டோரியல் vocabulary படித்தா போதுமா, எங்கேருந்து ஸ்டார்ட் செய்யணும் அப்படின்னாலாம் வேரியஸ் கொஷின்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கற்றுட்ட vocabulary-லிருந்து, ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு clause passage is going to be from some article. Okay, good morning Madrohan. ஸோ ஏதான ஒரு ஆர்டிக்கல் பேப்பர், நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு எக்கானமி ஆர் பொலிட்டிக்கல் ஆர் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல்லேருந்து வரப்போகுது. அதுக்குள்ளே கோகுல் அண்ட் மீனா வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படித்ததுலேருந்தே this is how you can improve your vocabulary. ஜான்சனும் கொடுத்துட்டாரு. block, agreement with a dash of 4 European countries. Good morning Satya, Sneha, good morning. So generally எப்படி புரிஞ்சுக்கணும்னா, block அப்படின்னு சொன்னாலே a group of countries joining for a common purpose. எக்கானமி இருக்கலாம், ட்ரேட் இருக்கலாம், இல்லைனா கல்ச்சுரல் இருக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். 4 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு ஞாபகத்தை வச்சும் நம்ம இந்த பிளாக் ஆஃப் 4 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். தட் இஸ் ஐஸ்லாண்ட், லிechtenstein, நார்வே அண்ட் சுவிட்சர்லாண்ட், formerly known as the European Free Trade Association, EFTA. ஸ்னேகா மேட்ரோகனோ சி ஆன்சர் கொடுத்துட்டீங்க. The dash has been dash since 2008. The dash ஏன்னா நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா ஆன்சர் சொல்லிட போகிறேனேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கோகுல் ஒன்று கொடுத்துருக்காரு. அதர்ஸ் the dash has been, மீனாவும் அதே தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. The pact, ஏன்னா they have gone into one signed an agreement. So the other way, other word is pact. So முன்னாடி சொல்லிட்டோம், on Sunday அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஸோ அதை பற்றியே பேசுகிறோம். குட் மார்னிங் ஜோனாத், கலாராஜன், ஸ்வேதா. யா, ஸோ அதே தான் the treaty or the agreement, the pact has been, the pact has been. அன்றைக்கி நான் வந்து பேக்ட்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பேன், ட்ரீட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பேன். எனிபடி do you remember? Hi UK, குரலரசன், சோனி சர்வேஷ், கரெக்ட். கசியாவும் பேக்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டீங்க. அன்றைக்கி நான் வந்து பேக்ட்டுக்கும் ட்ரீட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, அதுக்குள்ளே ஜான்சன் தேர்ட் ஒன் பி போட்டிருக்காரு. In the works. The pact has been in the works means under discussion. Under discussion since 2008. இப்போ இதை படிக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு குட் மார்னிங் நந்தினி. ஓகே, படிக்கும் பொழுதே பாருங்கள், நம்ம சொன்ன அந்த கிராமட்டிக்கல் இது the pact has been. ஸோ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸோட since இருக்கு. Is it clear? Since 2008, but dash India's to-do list after the UPA government's exit. But dash India's to-do list after the UPA government's exit. வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். With signed documents, treaty, just an oral agreement. Johnson, treaty, formally signed agreement, pact, just a promise. Kazia, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க.
தி அதர் வே. ஓகே, ஸோ ஜான்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்ரீட்டினா ஃபார்மலி சைன்ட் அக்ரிமெண்ட் விச் ஷுட் நாட் பி crossed. ஓகே, பேக்ட் அப்படின்னால் just a promise. Is that clear? Linchpin, no, but slipped off. Fourth one, but slipped off India's to-do list after the UPA government's exit. A, அதாவது இது வந்து the pact has been in the works. இந்த pact, இந்த மாதிரியான discussion, ஒரு agreement, oral agreement was under discussion 2008லேருந்து இருந்துச்சு. ஆனால் இந்தியா அந்த யூபிஏ கவர்மெண்ட் வெளியேறியதும் ரைட் பிரெயின், இது எனக்குமே இப்போது மேரத்தானில் இப்போ என்னோடய அசிஸ்டண்ட் அதான் சொன்னாங்க, மேம் மேரத்தானில் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க மேம். அதாவது நான் ப்ரைம் நம்பர் 15 and 17 எக்ஸாம்பிள் கொடுத்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ 15 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், 17 இஸ் அ ப்ரைம் நம்பருங்கிறதுக்கு நான் மாற்றி சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க நான் போடலான்னு நினச்சேன் மேம் அப்படின்னாங்க. போட்டிருக்க வேண்டியது தானே. ஸோ ஏன்னா நான் எப்போவுமே இந்த ரெண்டில் நானும் மிஸ்டேக் பண்ணுவேன் கசியா, அவசரத்தில். வி ஷுட் ஸ்லோ டவுன். ஓகே, பட் ஸ்லிப்ட் ஆஃப், அதாவது யூபிஏ கவர்மெண்ட் போன பிறகு அது இந்தியாவுடைய டு டூ லிஸ்ட்டில் அது இல்லை, ஸ்லிப்ட் ஆஃப், அதை அவங்க மறந்துட்டாங்க, நழுவிடுச்சு. லிஞ்ச்பின் யூகே இம்பார்ட்டண்ட். நம்ம இதுக்கு பின்னால் திருப்பியும் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் மீனிங். இன் மார்க்கெட் ஆக்சஸ் டேர்ம்ஸ் the deal offers what? Linchpin, significant, important, noticeable, அந்த மாதிரி மீனிங். 5D, more rooms. The deal offers more rooms. இப்போ பாருங்க, நம்ம இந்த more room, there is no space, there is no space சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, there is no room ன்னு சொல்லுவோமா, அதே மீனிங் தான் இங்கே more rooms. ஓகே, for Indian services firms, அதாவது இன்னும் கொஞ்சம் அக்காமடேட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம more rooms, இல்லைனா அது அக்காமடேட் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் no room அப்படின்னு சொல்லணும். பிளேஸு, ஸ்பேஸு, வே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ இட் ஆஃபர்ஸ் மோர் ரூம்ஸ் ஃபார் இண்டியன் ஃபர்ம்ஸ், services firms with easier visa rules, etc. Most goods exports already get duty-free treatment in Switzerland, India's largest EFTA trade partner. So, the dash in this deal is the inbuilt goal to dash 100 billion. So, the linchpin in this deal, significance, இந்த டீலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது inbuilt goal to nudge 7th one C and 6th one E. Okay? ஸோ இந்த டீல், இந்த சுவிட்சர்லாண்ட், இந்த நம்ம இஎஃப்டிஏ பார்ட்னர்ஸோடு நம்ம டீல் போட்டிருக்கிறது, அதில் முக்கியமான விஷயம் என்ன? Significant linchpin in this deal is the inbuilt goal to nudge, to push $100 billion of fresh foreign direct investment in India. 7th one C, 6th one E. புரியுதா? So இப்போ again I have given you the, see, a person or thing vital, important, significant, nudge to encourage or persuade someone. Okay? Block, pact, treaty. இது பாருங்க, திருப்பியும் block, pactக்கும் treatyக்கும் நான் மீனிங் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஒர்க்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும் தெரியுமா, என்ன கவனிக்கணும்னா, இந்த ஒர்க்குன்னு கொடுக்கக்கூடாது, அது எஸ்ஸோடு இருக்கணும். இந்த ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான் ஃப்ரேசல் மீனிங். Okay, so note down all this. Now we'll go to the latest editorial, that is yesterday's editorial. See, one was about election, Kachativu,
அந்த ஒரு controversial issue. So I didn't want to take anything nearing the election. So solar surge is the other editorial. Thank you, Johnson. Okay, எல்லாரும் IBPS clerk results வந்துருச்சே. Anything interesting news for me to congratulate you? யாரெல்லாம் clear பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. Solar surge. India's solar industry must grow without compromising on quality. Thank you, UK Sneha. So solar surge. Solar is the energy received from sun and we need to use it. So என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட சோலார் இந்தியாஸ் சோலார் இண்டஸ்ட்ரி, ஏன்னா நம்ம இந்த அப்போஸ்ட்ரஃபியை இப்படியே கவனிச்சுட்டு வாங்க. இந்தியாவுடைய சோலார் இண்டஸ்ட்ரி குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் செய்யாமல் வளர வேண்டும். கங்க்ராச்சுலேஷன் ஜான்சன். ரிசர்வ் லிஸ்ட் வந்துடும், கவலைப்படாதீங்க பிஓ. ஓகே, ஸோ சன்லேருந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணி இந்த மாதிரி சோலார் பேனல் போட்டு எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ இதை பற்றி பேசுகிறோம். The new financial year has begun with the government finally bringing into effect a policy that will discourage solar power project developers from relying on. So இது அப்படியே நம்ம வந்துட்டு we need to go with the grammar also. So நான் படிச்சதே புரியுதா? கிளார்க் எக்ஸாம் அப்போதான் மேம் நான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். IBPS PO prelims out. No problem, Gokul. As you said, you have just started your preparation. It will take 3 or 4 attempts also sometimes. Don't worry. Okay, don't worry. So the new financial year. So there are different years. So அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். Financial year அப்படின்னா 1st April. So note this down. Okay, yeah, rely, to depend. Okay, அதில் rely on, depend on அப்படின்னு fixed preposition ஞாபகம் வச்சுக்கோங்க. IBPS clerk out, ma'am. Don't worry, Kezia, as I told you, உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். கரெக்ட் பவித்ரன்? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க. அதுக்கு தான் இப்போ நான் IBPS PO, ஏன்னா POன்னு இருந்தால் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு மார்ச், அகடமிக் இயர்னா ஜூன் டு மே, கேலண்டர் இயர்னா ஜான்வரி டு டிசம்பர், ஃபிஸ்கல் இயர் எப்படி வேணால் ஒரு 12 months இருக்கலாம். எனி 12 months இஸ் கேன் பி அ ஃபிஸ்கல் இயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸோட கவர்மெண்ட் வந்து அக்டோபர் 1st to செப்டம்பர் 30th. அதுதான் டிஃப்ரெண்ட். சி நமக்கு சேம் கோகுல், பட் இப்போ பாருங்கள், ஜென்ரலாக ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு மே மார்ச், ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது அக்டோபர் டு செப்டம்பர். ஓகே, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் மெனி யூஸ் ஜூலை டு ஜூன். புரியுதா? ஃபிஸ்கல் இயருங்கிறது அந்தந்த ஆர்கனைசேஷன் எனி 12 months எடுக்கலாம். அவங்களுடைய ஆடிட்டுக்காக எனி 12 months எடுக்கிறது ஃபிஸ்கல் இயர். கேலண்டர் இயருங்கிறது ஜான் டு டிசம்பர், ஃபினான்ஷியல் இயர் அகடமிக் இயர். புரியுதா டிஃப்ரென்ஸ்? ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா ஒரு எத்தனை ஆர்கனைசேஷனோட அக்கௌண்ட் புக்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ ஃபிஸ்கல் இயர்னா என்ன, ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, கேலண்டர் இயர்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகே, ஸோ த நியூ ஃபினான்ஷியல் இயர், அதாவது இந்த ஏப்ரல்லிருந்து government finally bringing into effect a policy that will discourage solar power project developers from depending on, நீங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க, imported panels. So imported panels அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பாலிசி. என்னன்னு பார்க்கலாம். The approved models and manufacturers of solar photovoltaic modules order 2019. This is the act for solar power project. In the act padi, it requires module makers to submit to an inspection of their manufacturing facilities by the National Institute of Solar Energy.
புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்ட் படி இனிமேல் இவங்க தங்களுடைய ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும். Being on the list as an approved manufacturing facility certifies a company as legitimately manufacturing solar panels within its premises. Legitimately na legally approved. So இவங்களுடைய சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் இவங்க வந்து இவங்களுடைய ப்ரெமிசஸ்லேயே இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. கரெக்ட் கோகுல் மீனா. அண்ட் நாட் இம்போர்ட்டிங் மாடியூல்ஸ், அவங்க அந்த மாடியூல்ஸை இம்போர்ட் செய்யலை, இவங்களே இதை தயார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்துரும். மாடியூல்ஸ்க்கு நிறைய மீனிங் இருக்குது யூகே. இங்கே வந்து இந்த மாடியூல்ஸ் வந்து அபவுட் த மாடல் டிஃப்ரெண்ட் சோலார் பேனல் மாடல்ஸுக்கு இந்த மீனிங். ஜென்ரல் மாடியூல்ஸ் அப்படின்னு சொன்னால் லெசன், நம்மளுடைய லெசன் கூட நம்ம மாடியூல் 1 மாடியூல் 2ன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரெமிசஸ் இங்கே கண்டிஷன் இல்லை, பவுண்ட்ரி, ஃபேக்ட்ரியோடைய பவுண்ட்ரி. ப்ரெமிசஸ்னால் அதனுடைய வட்டத்துக்குள்ள. அண்ட் நாட் இம்போர்ட்டிங், அவங்க தங்களுக்குள்ளேயே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. எஸ் கோகுல், அந்த பேனல்ஸை தான் இங்கே மாடியூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு ஒரு மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. The major advantage is eligibility to compete for the government's tenders. So governments, இங்கே premises லிமிட்ஸ் இல்லை, அவங்க அந்த பவுண்ட்ரி லிமிட் இல்லை, என்ன சொல்கிறேன், வால், அந்த premises. Okay, the camera, these premises are under surveillance of CCTV ன்னு பார்ப்பீங்களே, அதுதான் அதே premises தான் இங்கே. அவங்க ஃபேக்ட்ரிக்கு உள்ளேயே இவங்க தயார் பண்ணுறாங்க, இம்போர்ட் செய்யலை அப்படிங்கிறது இந்த சர்டிஃபிகேஷனில் தெரியுது. கேம்பஸ், கரெக்ட் ஜான்சன், கேம்பஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. த மேஜர் அட்வான்டேஜ் கவர்மெண்ட்ஸ் டெண்டர்ஸ். கவர்மெண்ட்ஸ்னால் என்ன, த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேனா ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுடைய கரெக்ட் மேட்ரோகன் ஏரியா வித்தின் த கேம்பஸ், வளாகம், குரலரசனும் தமிழில் போட்டார், கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட்டுடைய டெண்டர்ஸ் ஃபார் இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் சோலார் எனர்ஜி. ஃப்ளாக்ஷிப்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா, அதுதான் ஃப்ளாக்ஷிப். முக்கியமான சோலார் எனர்ஜி ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுடைய டெண்டருக்கு இது எலிஜிபிலிட்டியாக இருக்கும் இந்த சர்டிஃபிகேஷன். This includes the recently announced PM Solar Rooftop Scheme. Compete is competition. Competition noun, compete verb. Okay, so PM இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண இந்த PM Solar Rooftop ஸ்கீமுக்கு கூட இந்த சர்டிஃபிகேஷன் will be very very helpful அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஃபிஸ்கல் இயர் ஃபினான்ஷியல் இயர் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேக்கிங் அப் அப்படின்னா டு ரிவைவ், இல்லை இது வந்து வேற ஒரு அந்த இன்னொரு இதோடு இது வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்தியாஸ் த கிரியேஷன் ஆஃப் சச் அ லிஸ்ட் வாஸ் ஆல்சோ such a list was also aimed at. So aimed at in the fixed preposition rely on, aimed at அப்படின்னு. மகா சொல்கிறாங்க 1 crore ஹவுசஸ்க்கு ரூஃப்டாப் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, அது வருது. aimed at restricting imports from China which controls nearly 80% of the global supply. பார்த்தீங்களா, 80% of the global supply சைனாலேருந்து போகுது. ஸோ இந்தியாவுக்கு நம்ம அதை ரிலை ஆகாமல் தடுக்கணும். amid the downturn in diplomatic relations. downturn அப்படின்னா decline. நம்மளுடைய diplomatic relations with China is declined. இதை மீறி 80% நம்ம அதவங்களை நம்பிட்டுருக்கோம். India has ambitious plans of sourcing about 500 gigawatt, nearly half its requirement of electricity from non-fossil fuel sources by 2030. Amid, between விட amidna among,
இதற்கு நடுவில் ஓகே இதற்கு நடுவில் இந்தியா வந்து பெரிய கோலாக வச்சுருக்காங்க 2030 half of the electricity requirement நம்ம இந்த நான் ஃபாசல் அதாவது ஃபாசல் அப்படின்னு சொன்னால் இந்த நிலக்கரி அந்த ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் எனர்ஜி ஓகே இந்த நான் ஃபாசல்னால் இந்த நிலக்கரி மாதிரி இருக்கிற அதிலிருந்து தெர்மல் பவர் ரெனியூவபிளில் இருக்கணும் okay 2030 half of the electricity consumption should be that is 500 gigawatt should be from non fossil அதாவது renewable energy இந்த மாதிரி solar energyல இருக்கணும் 2030 அப்படிங்கிற ஒரு ambitious goal வச்சிருக்காங்க. This would mean at least 280 gigawatt from solar power by that year or at least 40 gigawatt of solar capacity being annually added until 2030. The crude fuels எல்லாம் fossil. So non-fossil na renewable wind energy, solar energy இயற்கையிலிருந்து தயார் செய்வது. Okay, so 280 gigawatt வந்து solar powerலேருந்து 2030 எடுக்கணும் இல்லைனா ஒவ்வொரு வருஷமாக ஆனுவலி 40 ஜிகாவாட்டை சோலார் கெப்பாசிட்டி மூலமாக எடுக்கணும். இது ஏதான ஒன்றில் நம்ம கான்சன்ட்ரேட் செய்யணும். In the last 5 years this has barely crossed. இங்கே தான் நாங்கள் என்ன செய்வோம், பேர்லிங்கிறதே நெகட்டிவ், barely not crossedன்னு ஒரு எரர் ஸ்பாட்டிங் வரும். ஆர் மேட்ச் த காலமில் மேட்ச் செய்ய முடியாமல் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த கடந்த 5 வருஷத்தில் ஒரு 13 ஜிகாவாட் கூட இன்னும் நம்ம கிராஸ் செய்யவில்லை, barely crossed. Though the government has claimed that the COVID-19 pandemic affected this trajectory. Trajectory is a curved pathway. நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் அடுத்த ஸ்லைடில். பாத் ஆஃப் ப்ரொக்ரெஷன் அது ஒரு கர்வ்டாக வரும். ஓகே, ஸோ ஒரு 13 ஜிகாவாட் கூட நம்ம கிராஸ் செய்யலை. அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, கோவிட்-19 பேண்டமிக் அஃபெக்டட் திஸ் பாத்வே அண்ட் த கண்ட்ரி வாஸ் ஆன் ட்ராக் டு ஆட் பிட்வீன் 25 gigawatt to 40 gigawatt ஆனுவலி. அதாவது நம்ம கண்ட்ரி வந்து ஆன் ட்ராக் இருந்துச்சு, 25 ஜிகாவாட்லேருந்து 40 ஜிகாவாட் செய்கிற கெப்பாசிட்டியில் இருந்துச்சு. ஆனால் கோவிட்-19 பேண்டமிக் தான் இந்த பாத்வேவை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருச்சு. ஓகே, ஸோ ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்கிறது கர்வ்டு பாத்வே. ஸோ இது நேராக ஆன் ட்ராக்ல இருந்ததை வளைச்சி விட்டுடுச்சு பிகாஸ் ஆஃப் கோவிட்-19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ downward decrease, non-fossil, not derived from fossils like crude fuels, charcoal, அது மாதிரி gigawatt trajectory. இப்போ வாங்க just okay, I'll just number it 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ நம்ம கற்றுட்ட வேர்ட்லேருந்து இப்போ மேட்ச் த காலம் செய்யுங்க. இதை செய்யும் பொழுது தான் ஒரு 3-4 days கழித்து ஒரு clause செய்யும் பொழுது it will be helpful. Tomorrow shall we see error spotting from these words? I mean not 2 days. நம்ம என்ன எடிட்டோரியல் ஒரு லாஸ்ட் வீக் செஞ்சோமோ அதில் இருக்கிறத நான் எரர் ஸ்பாட்டிங் கொடுக்குறேன். This is how your exam would be. Assault. Because 3 yes, A3, a threat or attempt bodily harm on a person. Gokul, Pavitran, Meena, Johnson எல்லாரும் போட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம இதை எப்போவோ படித்தோம், நடுவில் இந்த மேரத்தானில் வேறு என்னென்னவோ செஞ்சிட்டோம். ஸோ அதனால் this is how you can revive your vocabulary. B7 Palestinians as refugees in their own land. Okay. A3, B7. Correct? Shweta, Kuralarasan, Meena, Nandini.
மியூசிக் E6 கொடுத்துருக்கீங்களா? Cease fire. To stop fighting. Correct. To stop fighting. Cease fire. D2 devastating. Yes. That destroys something completely. Hostages. F யாரு கொடுக்கல. F4 பவித்ரன் கோகுல் எல்லாம். E6 குருளரசன் ஸ்வேதா. C1. Yes. C1. Gokul Mithu. F4. So 5 என்ன? Resisted. G5. Okay. 8, 9, 10, 11, 12, 13, 14. Blasting. Beneath. Outburst. G5 is right. Kazia, Kuralarasan, Mithu, Sweta, Pavitran, Alla, Soundarya C1, Kuralarasan F4, Divya G5, Gokul H12 சொல்றீங்க, Pavitran L9. L9 I9 cramped into L. Correct. L9. H12 yes, blasting. H12. Kuralarasan and Divya J8 கொடுத்திருக்கீங்களா? UK K13. Invasion. K13. J8 J outburst. Yes, J8. K13, H12. Okay, 10 outburst. J கொடுத்துட்டோம். Beneath வரலையா? Okay, cramped into. Offing. Bloodbath. Bloodbath வருமே. Bloodbath ஈஸியாக எடுக்கலாம்ல இல்லையா? ஆமாம். இல்லை, bloodbath அப்போவே அவங்க தப்பாக வச்சுட்டாங்க. 1 minute. Forget this. Okay. Offing. M na the more distant part. M. So foresight. So general offing. Correct, Johnson? Beneath and bloodbath correct கொடுக்கல அவங்க. Deep sea. Beneathக்கு அவங்க வந்துட்டு maybe I should go and check. Okay, the deep part. Beneath is the part of the deep sea. Whereas offing, distant part of the sea. Vasura, correct, bloodbath. Okay, so idu eduthalam. Okay, so can we do error spotting from previous year editorial tomorrow, and also the current editorial with its match the following? Is that clear? So I think this is useful. இது அப்படியே கண்டினியூ செய்யலாமா இல்லை வேறு எதானு செய்யலாமா சொல்லுங்கள். Is this useful? This editorial உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? Yes, Kurlarsen. Beneath means கீழே. So editorial is useful. The knowledge of vocabulary and அதான் சொல்கிறேன், it will be helpful for your error spotting and vocabs. Yes. Okay. Tomorrow we will do that, etc. I'll meet you all tomorrow the same time with the next set of questions. Thank you.